சார் ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொன்னோன்னே ஸோ எங்களுக்கு இப்போ சேரன் அவர்கள் ஒரு கதையை வந்து சொல்கிறாரு அப்படின்னா இதில் மட்டும் ஒரு தனி பாணி இருக்கும். என்னன்னா என்னோட கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்க போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற அந்த தொனி ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த ஐடியா எதுக்காக? அது வந்து என்னென்னா ஒரு இந்த படத்தை எங்கே ஆரம்பிக்கணும்னு ஒரு ஒரு இடம் இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக எழுதும்போது இந்த கதையாக சொல்லும் பொழுது சிறு வயதுலேருந்து அப்படியே மெதுவாக வந்து 36 வயசு வரைக்கும் வரணும். அது ரொம்ப நீளமாக இருக்கும். ரெண்டாவது அதை அப்படி சொல்லவும் முடியாது. விட்டு வரணும். அதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்காது. இப்போ படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி வேணும். இவன் இந்த கதையை ஏன் கவனிக்கணும் அப்படின்றதுக்கு. அப்போ அவனை கொடுத்த உடனே கல்யாணம்னு பத்திரிக்கை ஆரம்பித்தோம்னா அப்போ கல்யாணம் இவருக்கு யாரோட? ஓகே. அவன் நிறைய போஸ்டர் பார்த்து வந்திருப்பான். ஸ்னேகா போஸ்டர் இருக்கும், மல்லிகா போஸ்டர் இருக்கும், கோபிகா போஸ்டர் இருக்கும், கனிகா போஸ்டர் இருக்கும். அப்போ இந்த கல்யாணம் யாரோடன்ற ஒரு கியூரியாசிட்டி முதல் ஃப்ரேம்லேயே ஆரம்பிச்சிடும். ஓகே. அந்த முதல் ஃப்ரேம்லேயே ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் படத்தை கவனிக்க ஆரம்பிப்பான். அப்போ எங்கே போகிறாரு? மல்லிகாவை தான் பார்க்க போகிறாரு. ஓகே. மல்லிகாவை பார்த்தா இப்போ இந்த படித்த பொண்ணு தான் கல்யாணம் ஆக போதான்னு, இல்லைன்னா அவர் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணார். அப்போ இது இல்லை அப்போ யாருன்றப்ப கோபியை காமிப்போம். ஸோ இப்போ யார் தான் கல்யாண பொண்ணு அப்படின்றத கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஷாட் ரொம்ப உதவுச்சு.